இனிய இதயங்களே, இளையோரும் திரு அவையும் என்ற தலைப்பின் வழியாக கடந்த பகுதியிலே மிக அழகாக இளையோரின் பங்களிப்பு என்ன, இந்த இளையோரை வழிநடத்துகிற அருட்தந்தை யார், அவருடைய அனுபவ பகிர்வுகளை பற்றி நாம் மிக அழகாக தெரிந்து கொண்டோம். மீண்டுமாக அடுத்த பகுதியிலே அவருக்கு தூண்டுகோலாக இருக்கிறவர்கள் யார், அவர் இந்த பணியை இன்னும் எவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் சிஸ்டர். உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பகுதியில நான் உங்களோட என்ன உரையாட விரும்புகிறேன், என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், முதலாக உங்களை ஆயர் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த இளையோர் இயக்க பணிக்காக உங்களை தேர்ந்தெடுப்பதாகவும் அந்த பணியை நீங்கள் செய்வீர்கள் என்று அவர்கள் நம்புவதாகவும் உங்களுக்கு உறுதி கொடுத்தார் என்று சொன்னீர்கள். இப்பொழுதும் இந்த பணியை நீங்கள் மிக அருமையாக செய்து கொண்டு வருகிறீர்கள். இப்பொழுது ஆயருடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது, நீங்கள் செய்கிற எல்லா செயல்பாடுகளிலும் அவர் உங்களுக்கு எப்படி வழிகாட்டியாக இருக்கிறார் என்பதை பற்றி ஒரு சில தகவல்கள் ஃபாதர். சிஸ்டர், நீங்க சொன்ன மாதிரி துவக்கத்தில் பேராயர் எத்தகைய ஒரு உற்சாகத்தோடு என்னை அழைத்தாரோ இன்று வரை அதில் 1% கூட குறையாமல் தொடர்ந்து உற்சாகப்படுத்தி வருகிறார். அதுவும் எங்கள் இளைஞர் இயக்கத்தை மிக அற்புதமாக அவர் உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, நான் எப்பொழுது ஆயரை ஒரு விழாவுக்கோ அல்லது ஒரு திருப்பலிக்கோ அழைக்கும் பொழுது இல்லை என்று சொல்லாமல் எந்த காரியங்களாக இருந்தாலும் இதற்கு ஒரு முதன்மையான ஒரு இடத்தை கொடுப்பவராக எங்கள் பேராயர் இன்றும் திகழ்ந்து வருகிறார். அதே போல எந்த ஒரு செய்தி அனுப்பினாலும் எங்கு இருந்தாலும் சரி, எங்கு இருந்தாலும் அவர் உடனே அதற்கு எனக்கு பதில் கொடுப்பார். அது இன்னும் பல உற்சாகத்தை கொடுத்தது. எங்கள் இளைஞர் இளம் பெண்களுக்கும் அது பெரும் உற்சாகத்தை கொடுக்கும். ஏனென்றால் அவங்க எல்லோருக்கும் தெரியும், ஆயர் எங்களுக்காக இருக்கிறார், எங்களுடைய செயல்பாடுகளை அவர் மிக அற்புதமாக பாராட்டுகிறார் என்பதெல்லாம் அவர்களுக்கு நிச்சயம் தெரியும். ஏனென்றால் அவரோடு இணைந்து நாங்கள் எங்கு சென்றாலும் ஆயர் வந்தவர் என்றால் உடனே அவர்களை சந்திப்பது, பேராயர் அவர்களும் அந்த பிள்ளைகளை உற்சாகமூட்டுவது, எப்படி இருக்கிறீங்க, ஒரு கேஷுவல் டாக் அது எப்பவுமே இருக்கும். அது பிள்ளைகளை நன்கு உற்சாகப்படுத்தியது. இப்படியாக பணி தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. பல முன்னெடுப்புகள், நான் போன முறை போர்ச்சுகல் நாட்டிற்கு போகும்பொழுது என்னை உற்சாகப்படுத்தி பல தடங்கள் இருந்தாலும் அந்த தடங்கள் எல்லாம் மீறி அனுப்பி வைத்து திரும்ப நாங்கள் வந்து அவரோடு பகிர்ந்து கொண்டோம். இப்படியாக பல காரியங்கள். இன்னும் அடுத்த இந்த ஆண்டு ஜூப்ளி ஆண்டிற்கும் நான் போக தயாராக இருக்கிறேன். தமிழ்நாட்டிலிருந்து நான் ஒரு தந்தை தான், ஒரு யூத் டைரக்டர் தான். நான் போவதற்கு தயாரித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு 2 இளைஞர்களை நான் அழைத்து செல்ல இருக்கிறேன். மிகுந்த பாராட்டுகள் ஃபாதர். நீங்க இப்ப அடுத்த வெளிநாட்டுக்கு போயிட்டு இளைஞரோட பத்திய தெரிஞ்சு இன்னும் உற்சாகமா பணியாற்ற போறீங்கன்னு சொன்னீங்க. அதை விட சிறப்பா நம்முடைய ஆயர் துவக்கத்திலிருந்து இன்று வரை உங்களுக்கு ஒரு உற்றா துணையாக இருக்கிறார் என்றும் நீங்க சொல்லி இருக்கிறீர்கள். நானும் நிறைய படங்களிலே நான் பார்த்திருக்கிறேன். உங்களுடைய புகைப்படமாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் அனுப்புகிற அந்த ஸ்டேட்டஸா இருக்கலாம், நிறைய முறை ஆயர் இளம் பிள்ளைகளோடு இருப்பதையும் அந்த குழுவிலே இணைந்து பல்வேறு விதமான காரியங்களை துவங்கி வைப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அந்த இளம் பிள்ளைகள் ஆயரை சந்திக்கும் பொழுது அவர்கள் உள்ளத்தில் என்ன எழுகிறது, எப்படி அவர்கள் அதை உணர்கிறார்கள்? இளைஞர்கள் எங்களுடைய பேராயரை சந்திக்கும் பொழுதெல்லாம் ஒரு ஆண்டு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவர்களாக அவர்கள் கருதுகிறார்கள். ஏன்னா நம் கடவுளை பார்க்க முடியாது. பேராயரை அவர்கள் ஒரு காட்ஸ் பிளஸ்ஸிங், அது போல போய் அவர்களோடு உரையாடுவது, அவர்கள் பேசுவது, they receive the blessings. அது மட்டும் இல்லாமல் பேராயர் அவர்களும் பல பொறுப்பாளராக இருக்கிறார். தமிழ்நாடு அளவிலும் சரி, இன்றுமே TNBC உடைய பிரசிடென்டாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நேஷனலும் அவர் ஒரு பொறுப்பாளராக இருக்கிறார். உலக அளவு திருச்சபையிலும் அவர் பொறுப்பாளர். இப்படி பல பொறுப்பை வைத்தும் அவர் தொடர்ந்து பணி செய்வது எங்கள் இளைஞர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை ஊட்டுகிறது. இன்னும் நாமும் இப்படிப்பட்ட பல பணிகளை நம்ம ஆயர் போல செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஒரு சில இளைஞர்கள் என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள், ஃபாதர் எப்படி நம்முடைய பேராயர் இவ்வளவு பணிகளை தொடர்ந்து அயராது, வயது அதிகமாக இருந்தாலும் மிக அற்புதமாக அது அவர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அப்போ நேரடியாக பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமான உற்சாகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஃபாதர், இப்ப நமது பேராயர் உங்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பை தருவதாகவும் இளையோர்கள் நம்முடைய பேராயரை குறித்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள், அவர் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் அவர்களுக்கு இருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் சொன்னீர்கள். இந்த இளையோர் பணியிலே நீங்கள் மட்டும்தான் செய்கிறீர்களா ஒரு அருட்தந்தையாக, அல்லது மற்ற அருட்தந்தையர்கள் நமது மறை மாவட்டத்தை சார்ந்தவர்களோ அல்லது பிற மறை மாவட்டத்தை சார்ந்த அருட்தந்தையர்களோ உங்களோட தோழமையில் உறவு கொண்டு செயலாற்றுகிறார்களா? அதை பற்றி ஏதாவது ஒரு கருத்துக்கள் ஃபாதர்? சிஸ்டர், நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும்,
இப்ப ஒரு மறை மாவட்டத்துல ஒரு குருதான் முழு நேர பணி. முழு நேர பணினா எனக்கு பங்கு கிடையாது. முழு நேரமாக இந்த இளைஞர் இயக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்க சொன்னீங்க ஒருத்தரை செய்ய முடியாது. இதுதான் நம்ம ஒருத்தரை எல்லாம் செய்யணும்னு நினைக்கவும் கூடாது, அது தவறு. அப்ப என்னோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பனா உங்களுக்கு தெரியும், இப்ப சென்னை மயில உயர்மறையில் 12 மறை வட்டங்கள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு மறை வட்டத்திற்கும் ஒரு குருவை அவர்கள் நியமிக்கிறார்கள். ஒவ்வொரு வட்டம் அவர்களே நியமிப்பார்கள். ஒரு இளைஞர் இயக்கத்திற்கு ஒரு பொறுப்பாளர் தந்தை. அந்த பொறுப்பாளர் தந்தை அந்த மறை வட்டத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் வர வைத்து தேர்தல் வைத்து அந்த மறை வட்டத்திற்கென்று தலைவர்கள், துறை தலைவர் மற்றும் செயலர், துணை செயலர், பொருளர் என்று அவர்கள் வைத்திருப்பார்கள். அதே போல ஒவ்வொரு பங்குகளிலும் அதனுடைய செயல்பாடுகள் நடைபெறும். எனவே இப்படியாக 12 அருத்தந்தையர்கள் என்னோடு இணைந்து செயல்படுவதனால் அது இன்னும் சுலபமாக இருக்கிறது. எல்லோருக்கும் அது எடுத்துச் செல்லப்படுகிறது. நீங்க சொன்ன மாதிரி இளைஞர்களும் எங்களோடு இணைந்து செயல்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் சென்னை மயில உயர்மறை மாவட்டத்துல இயேசு சபைக்கு தனியாக அவருக்கென்று ஒரு இளைஞர் இயக்குனர் இருக்கிறார். அவர்கள் அந்த கல்லூரிகளில் இருக்கிற அவர்கள் மற்ற எல்லா பணிகள் எல்லா இளைஞர்களுக்கும் உதவி செய்வார்கள். அதே போல சலேசியர்கள் அவர்கள் கண்டு இளைஞர் இயக்குனர் அவர்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒரு இயக்குனர் வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுடைய பணி அதில் அதிகமாக ஈடுபடுகிறது. நீங்கள் மறை மாவட்ட அளவில் பார்த்தீர்கள் என்றால் எல்லா இளைஞர்களுக்கும் பணி செய்கிறோமா அப்படி என்றால் அதான் இல்லை. நம்முடைய கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்திற்கு மட்டுமே நம்மளுடைய அதிகமான ஈடுபாடு. ஏனென்றால் இதிலே நிறைய பேர் இருக்கிறதுனால நம்ம இந்த பணியை முடித்தோம் என்றால் அடுத்த பணியை செய்யலாம். ஆனால் இந்த பணியை அதிகமாக தேவைப்படுகிறது. அப்ப நம் பங்கில் இருக்கிற கத்தோலிக்க இளைஞர் இளம் பெண்களை வர வைத்து அவர்களை பதிவு செய்து அந்த பதிவு செய்த இளைஞர் இளம் பெண்களை தொடர்ந்து ஊக்குவித்துதான் எங்களுடைய பணி. அப்ப மற்றவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பாதையில். ஆனால் ஒரு மறை மாவட்டத்தில் இணைந்து செயல்பட வேண்டும் என்றால் அது ஆயரனுடைய தலைமையில் தான் எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும். மற்ற மதத்தவர்களுக்கும் பணிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மற்ற சபையினர், இப்ப சலேசிய குருக்கள் எல்லாம் பார்த்தீர்கள் எல்லா ஆரட்ரி என்று சொல்லி மற்ற இந்து முஸ்லிம் அவர்களுக்கு கூட உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள், பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய முழு நேர பணி நம்முடைய கத்தோலிக்க, அதனால்தான் இதற்கு கத்தோலிக்க இளைஞர் இயக்கம் என்று பொருள்படுகிறது. எனவே இவர்களுக்கான பணியை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். மிக்க நன்றி ஃபாதர். மிக அழகா நம்முடைய பேராயருடைய உற்சாகத்திலிருந்து இப்பொழுது இளைஞர்களை நீங்கள் சந்தித்த ஒரு சவால், அவர்களை மீண்டுமாக கட்டி எழுப்பியது, மேலுமாக அவர்களுக்கு ஒரு உற்சாகமான வார்த்தைகளையும் ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லும்போது அவர்கள் நேர்மறையாக வளர்ந்து வருகிறார்கள் என்பதை பற்றி மிக அழகாக சொன்னீர்கள். உங்களுக்கு மிக்க நன்றி. அருட்தந்தையோடு பல்வேறு விதமான கருத்துக்களை பற்றி நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். எனவே மீண்டுமாய் உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது இளையோரும் திரு அவையும் குறித்த நேர்காணல்.